ஜோடியா நிக்காவுல்ல அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி சரி பேரம்பேத்தியே பாத்துக்கிட்டே இருங்க. நாங்க எல்லாரும் வந்திருக்கோம்ல. முதல்ல வெல்கம் ட்ரிங்க் கொடுங்க. ஏக்கா என்னக்கா வெல்கம் ட்ரிங்க் அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய? பின்ன என்ன சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்கோம்ல, நம்ம கெட்ட காட்டாண்டாமா? கொஞ்சம் பேசாம இரு, இப்ப வரும் பாரு வெல்கம் ட்ரிங்க். ஏ பார்வதி எங்க போற? ஏ பரிமளா, நம்ம கீதா வெல்கம் ட்ரிங்க் கேட்டால, அதான் ஒரு செம்பு நிறைய தண்ணி கொண்டு வரலாம்னு போறேன். ஏக்கா பாட்டி சின்ன பொண்ணு, இந்த பாட்டியா நான் வெல்கம் ட்ரிங்க்னு கேட்டா பச்சை தண்ணியை கொண்டுட்டு வரேன்னு சொல்லுதாவா? அதுவும் செம்பு நிறைய. ஆமாக்கா, இங்க நம்ம நிறைய பேர் இருக்கோம்ல, எல்லாருக்கும் வேணும்ல கொடுக்கணும்ல வெல்கம் ட்ரிங்க், அதான் சொம்பல கொண்டுட்டு வரேன்னு சொல்லுதாவோ. சந்தோஷப்படுங்கக்கா, எதுக்கு வாயை பொளந்துக்கிட்டு நிக்கிய? வெல்கம் ட்ரிங்க்னா ஏதாவது ஜூஸ் இல்லனா சர்பத் தருவாவோன்னு பார்த்தா இந்த கிளவி பச்சை தண்ணி தரேன்னு சொல்லுது பாரு. ஏக்கா கிளவி கிளவின்லாம் சொல்லாதிய, பேசாம இருங்க, வயசுக்கு மதிப்பு கொடுக்காண்டாமாக்கா. நீங்க வேற திருந்துட்டிய, இப்பெல்லாம் கோவப்பட மாட்டேல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு மடக்கு ஜூஸ் கிடைக்கும்னு பார்த்தா பச்சை தண்ணி கொண்டு தரேன்னு சொல்லுது அந்த பாட்டி. ஏக்கா ரொம்ப ஓவரா போவாதியக்கா, இங்க இருந்து 2 வீடு தள்ளி நடந்து வந்திருக்கோம், உங்களுக்கு ஜூஸ் கேக்கா? ஜூஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5-6 இட்லி 5-6 வடை எல்லாத்தையும் தின்னிய, இப்ப மறுபடியும் ஜூஸ் கேக்கா? உங்களுக்கு ஜூஸ் அது அது நம்ம மாப்பிள்ளை வீட்ல இருந்து மறுபடியும் இங்க வந்திருக்கோம்ல. ஏக்கா திரும்ப திரும்ப சொல்லுதேன், நம்ம 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட வரல, 2 வீடு தள்ளி 4 படியை தாண்டி வந்திருக்கோம், அவ்வளவுதான். சும்மா ஜூஸ் கீசுன்னு கேட்டு கிடக்காதிய, அப்புறம் மத்தியான சோறு கிடைக்காது. அதுவும் சரிதான். பாரதி பாட்டியா, நாங்க வரும்போது தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வந்த மாதிரிங்க, தண்ணி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். மக்கா நீ எவ்வளவு பொறுப்போட கேட்ட மக்கா, ஒரு மடக்கு தண்ணியாவது கொண்டுட்டு வரணும். ஐயோ ஐயோ, சும்மா இரு சின்ன பொண்ணு. ஏக்கா உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு வருதுக்கா. சின்ன பொண்ணு தயவு செஞ்சு எனக்காக சிரிக்காம நெல்லு சின்ன பொண்ணு. சரிக்கா சரிக்கா. பாட்டி மாதிரிலாம் பேரனையும் பேத்தையும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? என்ன ஏது எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா, என்ன ஏதுன்னு விசாரிங்க. நாங்க கேட்கலாம்னு இருக்கோம், ஆனா நீ தானே படுபடுன்னு பேசிக்கிட்டே இருக்க. சரி சரி பேசுங்க பேசுங்க. பேரன் பேத்தி 2 பேரும் நல்லா இருக்கீங்களா மக்கா? நல்லா இருக்கோம் ஆச்சி, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்ன மக்கா, நீங்க நல்லா இருந்தா நாங்களும் நல்லாதான் இருப்போம். ஏன் மலரு, என்ன அமைதியா நின்னுகிட்டே இருக்க? உங்க ஆச்சிமார்கிட்ட சொல்லுடே. என்னக்கா சொல்லணும்? போச்சு போ, என்னத்த சொல்லணுமாவா? அதான் நம்ம சுபாஷ் உனக்கு தான் புது பட்டு சேலை வாங்கி கொடுத்துருக்காம்ல, அத சொல்ல வேண்டியதானே? சொல்லுதேங்கா. ஆச்சி நான் உடுத்திருக்க அந்த பட்டு சாரி அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா மக்கா? நல்ல அளவோட இருக்க. பேரனும் பேத்தியும் நல்ல மேட்சிங் மேட்சிங்கா தான் உடுத்திருக்கிய. எங்க கண்ணே பட்டம் போல இருக்கு மக்கா, 2 பேரும் அவ்வளவு அழகா இருக்கிய. ஹலோ ஹலோ, யார் பேசுது? ஹலோ, யார் போன் பண்ணது? ஹலோ ஹலோன்னு சத்தம் போட்டுட்டே இருக்கு, ஒரு பதிலையும் காணல. சரி இன்னொரு நேரம் போன் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணி யாருன்னு கேப்போம். இங்க பாரு மலரு, இது எல்லாத்தையும் நாங்க சொல்லுன்னு சொல்லதை விட நீயே பாட்டிமார்கள்கிட்டலாம் சொல்லணும். பேரே நம்ம பேத்திக்கு பட்டு சேலைலாம் எடுத்து கொடுத்துருக்கான்னு எவ்வளவு சந்தோஷப்படுவோம் தெரியுமா? அங்க பாரு 30 தேவியரும் எப்படி முக சிரிப்போட நிக்கவோடு. என்ன புது மாமியார, சம்பந்தக்காரங்க வீட்டுல நம்மள நிக்க வச்சு பாடு பேசிட்டு இருக்காவளான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? ஏம்மா நான் அப்படியெல்லாம் ஒண்ணுமே நினைக்கலம்மா, எல்லாரும் நின்னுகிட்டு தானே இருக்கோம். உட்காருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்க பத்தியலாக்கா. ஏமாடி இது நம்ம வீடு மாதிரிமா, இது நம்ம உட்காருன்னு வேற யாரும் சொல்லவா செய்யணும்? நமக்கு உட்காரணும்னு நினைச்சோன்னா உட்கார வேண்டியதான். சின்ன பண்ணி கமலக்கா பத்தியா, இது நம்ம வீடுன்னு சொல்லுதாவோ. அப்ப பார்வதி பாட்டி கிட்ட பங்கு பிரிச்சு கேட்டுருவோமா? கேளுங்க கேளுங்க, 3 பாட்டிகளும் சேர்ந்து உங்களுக்கு பிரிச்சு தருவாவோ. பாட்டி அழகா அந்த கீதாவ ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேக்கா. அவளை பத்தி நமக்கு தெரியாதா? இப்படிதான் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருப்பா, நம்ம அதை கண்டுக்கவே கூடாது. கமலா என்னடா சொல்லுதிய? நான் சொல்லத கண்டுக்கப்படாதா? ஏக்கா அப்ப நான் ஏதாவது சீரியஸா பேசினா கூட நீங்க கண்டுக்கவே மாட்டேளா? ஏ கீதா, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாமலா இருக்கு? உன்னை சுத்தி இருக்கப்பட்டவங்க எல்லாரும் எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தானே நீ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா. அட கடவுளே, திருந்திட்டேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம யதார்த்தமா இருக்கலாம்னு பார்த்தா கடைசியில நம்மள செல்ல காசாக்கிரோம் உங்களுக்கு. மறுபடியும் போன் அடிக்கி. ஹலோ ஹலோ, யார் பேசுது? ஏக்கா பாரதி பாட்டி இருக்காவளா? யாருனே பேசுதியா? நான் அவங்க மகா தான் பேசுறேன். ஏக்கா கொஞ்சம் பாரதி பாட்டி கிட்ட பேசணும், போன குடுக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்கடே, எங்க அம்மாவை கூப்பிடுதேன். சரிங்கக்கா. ஏம்மா ஏம்மா, என்னம்மாக்கா? அண்ணா வாரேன். பார்வதி பாட்டி வீட்டுக்குள்ள போயிட்டாவோ, ஏதாவது எடுத்துட்டு வருவாவோ திங்கிறதுக்கு. ஏக்கா அட வா லட்சுமி, 2 பேரும் நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கும் தே, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் அக்கா. என்ன லட்சுமி அக்கா, சங்கரி அக்கா, உங்க 2 பேரையும் நான் கல்யாணத்திலே தேடனே, ஆளை காணலையே. அம்மா உங்க 2 பேரும் தான் கல்யாண மண்டபம் பூரா நாங்க எப்படி தேடணும் தெரியுமா?
ஆமா, நீங்க எங்களை தேடுனேலாக்கும். ஆமாக்கா, நீங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான். ஆனாலும் ரெட்டை பிறவி ரெண்டு சகோதரிகள் மாதிரில எங்கேயும் போவிய. அதான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு தான் உங்க ரெண்டு பேரையும் தேடணும். ஆமாக்கா, இப்ப கூட பாருங்களா, ரெண்டு பேரும் நல்ல மேட்சா பச்சை கலர்ல பட்டு சாரி உடுத்திட்டு வந்திருக்கியே. ஏமாடி சின்ன பொண்ணு, நாங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்சலாம் ஒண்ணு ஒரே மாதிரி பட்டு சேலையெல்லாம் உடுத்திட்டு வரல. நான் என் பாட்டுக்கு உடுத்திட்டு வந்தேன், அவ பாட்டுக்கு உடுத்திட்டு வந்தா. கடைசியில பார்த்தா ரெண்டும் ஒரே கலர்ல இருக்கு. நாங்க என்ன பண்ணுவோம் அதுக்கு? ஏக்கா, அதுக்கு நாங்க ரெட்டை பிறவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கும் வந்திருப்போம் கீதா. அன்னைக்கு எங்க நெருங்கின சொந்தக்காரவிய வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனு, அங்க போகாம இருக்க முடியாதுல்ல, அந்தாலதான் சரி நாங்க அன்னைக்கு வரல பத்துக்க. இன்னைக்கு மறு வீடுல சரி நம்ம வந்து பாத்துட்டு போவோமேனு தான் வந்தோம். அப்ப பொண்ணு மாப்பிள்ளையே பாத்துட்டு போலாம்னு தான் வந்திருக்கேன். இந்த மொய் கவரு கிப்பிட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு போலாம்னு வரல, அப்படிதானக்கா? அட என்ன கீதா, ஒன்ன மாதிரி நினைச்சியோ? நாங்கெல்லாம் மொய் கவர்லாம் கொடுப்போம். பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பாத்துட்டு போயிட்டு மத்தியானம் சாப்பிட வருவோம்ல, அப்போ மொய் கவர்லாம் கொடுப்போம். ஏக்கா, நீங்க சொன்ன மாதிரி நான் கல்யாண வீட்டுக்குலாம் மொய் கவர்லாம் கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். எல்லா கல்யாண வீட்டுக்கும் மொய் கவர்லாம் கொடுப்பேன். சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாப்பேன். சாப்பாடு நல்லா இருந்தா ஒரு 100-150 ரூபா கொடுப்பேன். சாப்பாடு நல்லா இல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வெறும் கவரை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வந்துருவேன். என்னைக்குதான் இப்படி சொல்லுதா? பின்ன என்னக்கா, பொண்ணு மாப்பிள்ளைய நம்ம வாழ்த்துறதா இருந்தா நம்ம வீட்டுல இருந்தே கூட வாழ்த்தலாம். ஆனா கல்யாண வீட்டுக்கு நம்ம எதுக்கு நேரா போறோம்? நல்ல திருப்தியா, மனசு திருப்தியா, நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு தானே போறோம். ஏக்கா, சாப்பாடு நல்லா இருந்தா மனசார வாழ்த்துட்டு ஒரு 100-150 ரூபாய் வச்சு கொடுத்துட்டு வரலாம். இப்ப சாப்பாடு நல்லா இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம என்ன ஹனி ஏசிட்டு வருவோம். அதுக்கு என்னத்துக்கு ரூபாயும் கொடுத்துக்கிட்டு ஏசிட்டு வரணும்? 2 ரூபா கொடுத்து வாங்கின மொய் கவரை சும்மா கையில கொடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட வேண்டியதான். என்னக்கா, நான் சொல்லுது சரிதானே? பின்ன நீ சொல்லுதான் 100% சரி கீதா. சரி சரி ஏக்கா, மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட நின்னுடுங்க, அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கிடலாம். வேண்டாம் கீதா, என்னத்துக்கு போட்டோ எல்லாம்? ஏக்கா, நீங்க கல்யாணத்துக்கு வரல, இப்ப மறுவீடுக்கு வந்திருக்கீல்ல, இப்ப நம்ம போட்டோ எடுத்துக்கிடலாம். ஆல்பம் போடும்போது இந்த போட்டோவையும் சேர்த்து போட்டுக்கிடலாம் ஆல்பத்துல. ஏக்கா, எங்க கீதாக்கா சொன்னா உடனே எல்லாம் சரியா தான் இருக்கும். வாங்க, மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட வந்து நின்னு போஸ் கொடுங்க, போட்டோ எடுத்துக்கிடலாம். சரி சின்ன பொண்ணு. மரகதக்கா, உங்க போன்ல போட்டோ எடுங்க. சரி கீதா, கடைசியில என்ன போட்டோகிராஃபர் ஆக்கிரோம் உங்களுக்கு? கடைசியில என்ன, இப்ப கூட நீங்க போட்டோகிராஃபர் தான். அளவோல எடுங்க பாப்போம் போட்டோவை. போட்டோ எடுத்தாச்சு மக்கா. ஏக்கா, போட்டோல நாங்க நல்லா இருக்குமா? ஆமா லட்சுமி, நல்ல சிரிச்ச முகமா எல்லாரும் நல்லா அழகா இருக்கிய. பாரதி பாட்டிய செல்வியக்கா கூப்பிட்டாவோ. பாரதி பாட்டி உள்ள போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் வெளியே ஆளை காணலையா? சரி, என்னன்னு தான் போய் பாப்போம். எல்லாரும் பேசிட்டு இருங்க, இப்ப வாரேன். சின்ன பொண்ணே, மரகதக்கா, என்ன கீதா? ஏக்கா, கொஞ்சம் வாங்கலாம். நான் வாரேன். கமலா, லட்சுமியும் சங்கரியும் வந்திருக்காவல்ல, அவகிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இரு. இந்த கீரை எதுக்கோ கூப்பிட்டா நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன்னா. சரிக்கா. என்ன கமலாக்கா, உங்க மவனுக்கு அங்க இங்கன்னு பொண்ணு தேடிட்டு இருந்தியே, கடைசியில பார்த்தா உள்ளூர்லயே கல்யாணத்தை முடிச்சிட்டேல? ஆமா லட்சுமி, யாருக்கு யாருன்னு கடவுள் ஏற்கனவே முடிச்சு போட்டு வச்சிருப்பாருல. உள்ளூர்லயே பொண்ணு இருந்திருக்கு, நான் தான் அங்க இங்கன்னு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது பொண்ணு உள்ளூர்லயே இருந்தாலும் கல்யாணம் எப்போ நடக்கணும்னு இருக்குமோ அப்பதானே நடக்கும். ஆமா சங்கரியக்கா, நீங்க சொல்றது சரிதான். மருமலை நல்லபடியா பாத்துக்க கமலா. நம்ம கமலாக்கா கிட்ட சொல்லணுமா? மருமலை மவ மாதிரி பாத்துக்கிடுவாங்கள. ஆமா லட்சுமி, நீ சொன்னது சரிதான். என் மருமலை நான் மவ மாதிரி நல்லபடியா பாத்துக்கிடுவேன். மக்கா, இனி லீவு முடிஞ்சு வெளிநாட்டுக்கு போனோம்ல? ஆமாத்தே, இன்னும் 2 வாரம் லீவ் இருக்கு. லீவ் முடிஞ்ச உடனே ஊருக்கு கிளம்பணும். சரி மக்கா, சரி சரி. பொண்டாட்டி நல்லபடியா பாத்துக்க என்ன? சரிங்க தே. என்ன மக்கா செய்ய? என்ன பார்வதி பாட்டியோ? மக்கா, சின்ன பண்ணி வா மக்கா, உட்காரு. என்ன பாட்டியோ, எங்க எல்லாரும் அங்க நிக்க வச்சுக்கிட்டு அம்மா மவளுங்க வந்து நின்னு தனியா என்ன குசு குசுன்னு பாட்டு பேசிக்கிட்டு இருக்கிய? அது வந்து கீதா, நாங்க எதுவும் தனியா பேசல. தனியா பேசலனா எங்களையும் கூப்பிட வேண்டியதானே பாட்டியோ? இவங்க கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? பேரனையும் பேத்தியும் பார்த்த சந்தோஷத்துல அம்மையும் மவளும் தனியா ரெண்டு பாடு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஏக்கா, அது வந்து பேரனும் பேத்தியும் எவ்வளவு ஜோடி பொருத்தமா அம்சமா நல்ல சந்தோஷமா இருக்காவோ, பார்த்து நல்ல சந்தோஷப்படுங்க 2 பேரும். ஆமாக்கா, நாங்க நிம்மதியா தான் இருக்கோம். பாரதி பாட்டியா, என்னாச்சு உங்களுக்கு? முகம் அப்படியே தொங்கி போய் கிடக்கு. அதானே, என்னாச்சு பாட்டி உங்களுக்கு? வயசான காலத்துல பாயாசத்தை நிறைய குடிக்காதீன்னு சொன்ன கேக்கேடா. அடை பாயாசம் நல்லா இருக்கு, பால் பாயாசம் நல்லா இருக்குன்னு மடக்கு மடக்குன்னு குடிச்சுக்கிட்டு இப்ப சுகர் ஏறி போய் மயக்க வராப்புல நிக்கியோ, அப்படிதானே? என்னைக்கு இதை இப்படி சொல்லுதா? ஆமாக்கா, நான் கல்யாண வீட்டுல வச்சே பார்த்தோம்ல, பாரதி பாட்டி பந்தியில உட்கார்ந்துருக்கும் போதே 2 டம்ளர் நிறைய பாயாசத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சா பாத்துக்கிடுங்க. இங்க கல்யாண வீட்டுல வச்சு நீங்க, நான் அப்புறம் செல்லம்மாக்கா 3 இருந்தாலும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். பார்வதி பாட்டி எப்போ வந்தாவோ? சின்ன பண்ணு, நீ சொல்லுது முதல் பந்தி, நான் சொல்லுது 3வது பந்தி. 3வது பந்தியில என் பக்கத்துல நம்ம பாரதி பாட்டி தானே உட்காந்து சாப்பிட்டு இருந்தாவோ.
ஏக்கா அப்ப நீங்க 2 பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டீங்களா? ஆமா இப்ப அதுக்கு எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி சாக்காயி போய் நிக்கிய? கல்யாண வீட்ல சாப்பாடு நல்ல ருசியா இருந்ததுலக்கா. அதனால வரப்பட்ட போகப்பட்ட எல்லாரும் பாத்திரம் கொண்டு வந்து அள்ளிட்டு போனாவோ. சரி அவளுக்கு அள்ளிட்டு போனவனுங்க இருக்கப்பட்டவளுக்கு சாப்பாடு வேணும்ல. அதனால நான் கொஞ்ச நேரம் சூப்பர்வைசர் வேலை பார்த்தேன்க்கா. அப்போ கொஞ்சம் வயிறு பசியா இருந்தது. அதனால 3வது பந்தியில நம்ம பார்வதி பாட்டிக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுப்போமேனு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கக்கா. அது தங்க சொன்னேன். அதான் சொல்லிவிட்டோம்ல, மறுபடியும் எனக்கு சாக்காயி போய் நிக்கிய. நல்லது செஞ்சாலே இப்படி ஊரே வாயை பொளந்து பாக்கும்னு சொல்லுவாவோ. இப்ப நீங்க 2 பேருமே என்ன வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கிய? எனக்கு நம்ம விஷயத்தையே பத்தி பேசிட்டு இருந்தா எப்படி? பார்வதி பாட்டி இப்படி சோகமா இருக்காவளா? அதுக்கு என்ன காரணம்னு கேப்போம். பாத்தியா சின்ன பொண்ணு கீதாவ? ஆமாக்கா, கீதாக்கா தான் எங்க போனாலும் வயித்துக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடுவோம்ல. சரி நம்ம பார்வதி பாட்டிக்கிட்ட என்ன விஷயம்னு கேப்போம். இவ பேச்ச நம்ம அப்புறமா பேசிக்கிடலாம். அதுவும் சரிதான்க்கா. கீதாக்கா பேச்ச பேசணும்னா அப்புறம் ரயில் பெட்டி மாதிரி போய்கிட்டே இருக்கும். சொல்லுங்க பாட்டியோ சொல்லுங்க. உங்க மனக்கவலை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் திருந்திட்டதுனால நம்ம தெருவுல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் அவங்க மனக்கவலையை நான் தீர்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க கவலையை நான் தீர்க்க மாட்டேனா? அதே ஒண்ணில்ல கீதா. ஏ பாட்டியோ, ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போதே தெரியுது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. என்னன்னு சொல்லுங்க. எங்க கிட்ட தானே சொல்லுதியா? செல்வி, பார்வதி பாட்டி ஒண்ணுமே வாயை திறந்து சொல்ல மாட்டேங்காவோ. ஆனா முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ கவலையா இருக்காவோன்னு. நீயாவது சொல்ல என்ன விஷயம்னு. ஆமா நாங்க வரும்போது போன்ல ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து கீதா, இத தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்கக்கா. எப்படி சொல்லனே எனக்கு தெரியல மக்கா. அட பாட்டியோ வாயை திறந்து சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு. அது மத்தியான சாப்பாட்டுக்கு கடையில ஆர்டர் சொல்லிருந்தோம்ல. ஏ பாட்டியோ, முருகேசன் கடையில தானே சொல்லியிருக்கு. ஆமா மக்கா. முருகேசனே மத்தியான 11:30 மணிக்கு நான் சாப்பாட்டை தாண்டி வீட்ல கொண்டு இறக்கிடுவானே. ஏ பாட்டியோ அந்த அண்ணனுக்கு ஒரு நேரம் போன் பண்ணி பாயாசம் கூட ஒரு 2 செம்பு நிறைய கொண்டு வர சொல்லுங்க. என்ன கீதா, அந்த அண்ணன் தான் சாப்பாடு கூட பாயசத்தையும் சேர்த்து தான் அனுப்பி வைப்பான். அப்புறம் எனக்கு 2 செம்பு நிறைய கூட கேட்க. ஏக்கா நம்ம இப்போ ஒரு 50 சாப்பாடு சொல்லிருக்கோம்னு வச்சுக்கிடுங்க. அந்த அண்ணன் எவ்வளவு பாயாசம் தருவான் தெரியுமா? நம்ம இந்த பேப்பர் டம்ளர்ல சின்ன டம்ளர் இருக்கு தெரியுமா? அதுல பாயாசத்தை ஊத்துனா ஒரு வாய்க்கு தான் காணும். அந்த பேப்பர் டம்ளர் அளவுக்கு 50 டம்ளர் பாயாசம்னு அளந்து ஊத்தி தருவான். ஆமாக்கா, அந்த அண்ணன் பாயசம் அளவு அவ்வளவுதான்க்கா கொடுப்பான். பாத்தியாக்கா சின்ன பண்ணி சொல்லுதா? இப்ப நம்ம பார்வதி பாட்டியே பாயாச பிரியரு. சரி சாப்பிட்டு இருக்கும்போது பாயாசம் நல்ல அளவோல இருக்குமாக்கா. கூட ஒரு டம்ளர் தாண்டி கேப்பவோ ஆசைப்பட்டு நம்ம கொடுக்காம இருக்க முடியுமா? பார்வதி பாட்டியும் குடிச்சிட்டாவோன்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் நம்ம 50 இலை போடும்போது ஒரு இலைக்கு பாயாசம் குறையெல்லாம் இருக்கும். ஆமா கீதா, நீ சொல்லுது சரிதான். ஆமாக்கா நான் எல்லாம் யோசிச்சு தானே சொல்லுவேன். அதுக்கு தான்க்கா சொல்லுவேன். இப்ப நம்ம எப்படி சாப்பாடு வாங்கினா ஒரு 2-3 சாப்பாடு எக்ஸ்ட்ரா வரும்ல. அதே மாதிரி நம்ம பாயாசமும் கூட வந்து கேட்டவன தருவான். நம்ம கேட்காம விட்டோம்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் அவன் கொடுக்கப்பட்டதை வாங்கி நம்ம சாப்பிட்டாகணும். அது சரிதான் கீதா. ஆமாக்கா அதான் நான் சொல்லுதம்ல எல்லாம் சரியா வரும்னு. ஏ பாட்டியோ நான் சொன்னதை எல்லாம் கேட்டேன்ல. முதல்ல முருகேசனுக்கு போன பண்ணுங்க. 2 செம்பு நிறைய பாயாசத்தை எக்ஸ்ட்ராவா கொண்டு வர சொல்லுங்க. இப்பமே சொன்னாதான் அவன் எடுத்து வைப்பான். இல்லன்னு வச்சுக்கிடுங்க அவன் கொடுக்கறத நம்ம வாங்கி வச்சு எல்லாத்துக்கும் விளம்பணும். ஆமா பார்வதி பாட்டியோ, நம்ம கீதா சொல்லதும் சரிதான். முதல்ல முருகேசனுக்கு போன் பண்ணி சொல்லிருங்க. ஏக்கா அது வந்து செல்வி, போன் பண்ணி சொல்லு. அந்த அண்ணன் ஒண்ணும் சொல்ல மாட்டான். நம்ம சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே வாங்கியிருக்கோம். அதனால பாயசத்தை கொஞ்சம் அதிகமா கேட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டான். அதுக்கு இல்லக்கா முருகேசன்னே ஏன்க்கா ஏதாவது யாசி போடுவாங்கன்னு பயப்படுதா? அதெல்லாம் ஒண்ணு யாச மாட்டான். அப்படி ஏதாவது ஒண்ணு சொன்னான்னு வச்சுக்கிடுங்க. எங்க கிட்ட சொல்லுங்க, கடையை போய் 2 ஆக்கிடுவோம்ல. என்ன சின்ன பண்ணே, நான் சொல்றது சரிதானே? ஆமா. உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன மக்கா? அந்த முருகேசே சாப்பாடு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டா. என்ன பத்தி சொன்னீங்க? அது வந்து கீதா முருகேசன்னே என்னால இப்ப சாப்பாடு எல்லாம் செஞ்சு தர முடியாது. அவசரமா நான் ஊருக்கு கிளம்புதேன்னு இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்ன செல்வி சொல்லுதா? சாப்பாடு செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டானா? ஆமாக்கா, எங்கேயோ வெளியூருக்கு அர்ஜென்ட்டா போறாங்களா. அதனால சாப்பாடு ஆர்டர் கேன்சல் என்னால பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த அண்ணே. அதான் எங்க அம்மா என்ன பண்ணது யாது பண்ணதுன்னு ஒண்ணு புரியாம கவலையோட இருக்காக்கா. இது என்னக்கா இது? ஒருவேளை நம்ம எக்ஸ்ட்ராவா பாயாசம் கேட்றோம்னு நன்னை கேன்சல் பண்ணிட்டா ஆர்டரா? அட கிறுக்கு பைய, இந்த நேரத்துலயே வந்து சொல்லுவா. இத காலையிலேயே சொல்லிருந்தா என்ன இவனுக்கு? நம்ம வேற கடையிலேயே சொல்லி வச்சிருக்கோம்ல சாப்பாட்டுக்கு. ஆமாக்கா, மணி இப்பமே 9-9:30 கிட்ட ஆகுது. அப்புறம் மத்தியானம் சாப்பிடறதுக்கு 12 மணி 12:30 எல்லாரும் வந்துருவாங்கள. அதான் என்ன செய்யன்னு எனக்கு ஒண்ணும் புரியல மக்கா. இன்னைக்கு பார்த்து நம்ம ஊர்ல இன்னொரு கடை உண்டுல, அந்த கடையும் லீவு விட்டுருக்கா. அதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் என் தலையெழுத்து. எவ்வளவு திமிரு பத்தியாக்கா அந்த முருகேசனுக்கு. மறுவீடுக்கு மத்தியானம் சாப்பாடுக்கு சொல்லிருக்காவல. நம்ம இப்பவே சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல வேற கடையில எப்படி போய் ஆர்டர் கொடுப்பாங்கன்னு கொஞ்சமாவது அந்த அளவுக்கு நினைப்பு இருக்கான்னு பாத்தீங்களா? சரி, நம்மளால பண்ண முடியல. இந்த நேரத்துல போய் சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாவோ? பேசாம நம்ம ஏதாவது தெரிஞ்ச கடையில எங்கேயாவது ஆர்டர் கொடுத்து வாங்கி எடுத்து கொடுத்துட்டு போவோம்னு கொஞ்சமாவது அந்த அண்ணனுக்கு நினைப்பு இருக்கான்னு பாத்தியா சின்ன பொண்ணு? ஏக்கா அந்த அண்ணன் கேட்டுன பொண்டாட்டி பிள்ளைல பத்தியே கவலைப்பட மாட்டான். அப்புறம் எப்படிதான் நம்மளை பத்தி கவலைப்படுவான்? அதுவும் சரிதான்.
இந்த நேரத்துல அவனை போட்டு நம்ம ஏசிக்கிட்டு இருந்தா வச்சுக்கோங்க, நேரம் தான் போயிட்டு இருக்குமே ஒழிய ஒரு முடிவும் பண்ண முடியாது. அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. என்ன கீதாக்கா, என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க. ஏக்கா, என்ன கீதா இப்படி சொல்லுதா? ஏக்கா, நான் சொல்லுற ஐடியா கரெக்டா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. நீ சொல்லுது கரெக்ட் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா திடீர்னு உனக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு அதை தானே கேக்கேன். ஏக்கா, நம்ம எல்லாரும் என்ன பேசி வச்சிருந்தோம், ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறுவீடுக்கு கூப்பிட்டு சமைச்சு போடணும்னு சொல்லியிருந்தோம், அப்படிதானே? ஆமா, வர திங்கக்கிழமை எங்க வீட்ல, செவ்வாய்க்கிழமை உங்க வீட்ல, புதன்கிழமை நம்ம மரகதக்கா வீட்ல. கரெக்டா சொன்ன சின்ன பொண்ணு. இன்னும் 10 நாள் தான் சுபாஷுக்கு லீவ் இருக்கு. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போயிருவோம்ல. ஆமா, இந்த 10 நாளும் நம்ம வீட்லயே வந்தானே மறுபடிச்சு வாரத்து நீட்டு கிடந்தானு வச்சுடுங்க. அவன் பொண்டாட்டிய கூப்பிட்டுக்கிட்டு எப்ப பீச்சு பார்க்கு சினிமான்னு போவான். கீதாக்கா நல்ல யோசிக்க போங்க. ஆமா சின்ன பொண்ணு, நம்மளும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல பீச்சுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், சினிமாக்கு போகணும்ல ஆசைப்பட்டிருப்போம்ல. அதே மாதிரிதான் அந்த பிள்ளைகளும் ஆசைப்படும். அதுவும் இல்லாம நம்ம பார்வதி பாட்டிய நம்ம கவலைப்பட விடலாமா? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி. பார்வதி பாட்டியா? ஏக்கா, பார்வதி பாட்டி கண்ணுல கண்ணீரே வழியல, அவங்க சோகமா தான் நிக்காவோ. கண்ணீரை வடிக்கலனா என்ன சின்ன பொண்ணு, மனசுக்குள்ள கண்ணீரை வடிக்காவோ, அது எனக்கு தெரியுது. வயசான காலத்துல பார்வதி பாட்டி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா ஒண்ணா நமக்கு சங்கடம் தானே சின்ன பொண்ணு. அதனாலதான் மண்டைய போட்டு கசக்கி இந்த ஒரு ஐடியாவை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பரவாயில்ல கீதா, தக்க சமயத்துல கரெக்டான ஐடியாவை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கா. ஆமாக்கா, எல்லாரோட சந்தோஷம் தாங்க முக்கியம். யாருமே கவலையோட இருக்கவே கூடாது. சரி, அப்ப ஆரம்பிக்கலாங்களா? ஏக்கா, பார்வதி பாட்டி அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒண்ணுமே யோசிக்க தோணலக்கா. ஆனா கீதாக்கா டக்குன்னு ஒரு யோசனையே சொன்னாவ பாத்தியலா? ஆமா சின்ன பண்ணி, கீதாவா இப்படி யோசிக்கான்னு எனக்கே புல்லரிச்சு போச்சுல. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான்க்கா. நம்ம கீதாக்காவா இப்படி சொல்லுது அப்படின்னு ஒரு நேரம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுட்டோம்ல. எப்படிதான் கீதாவுக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுச்சுனே தெரியல சின்ன பண்ணி. ஏக்கா, நம்ம கீதாக்காவ முன்னாடி மாதிரி நினைச்சேலா, அவங்கதான் திருந்துட்டாவுல்ல. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்க மாமியாரு, உங்க மாமியாரு, அப்புறம் பார்வதி பாட்டி, இவங்க 3 பேரையும் கீதாக்காவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, தெரியுமாக்கா? ஆமா, அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. கீதா தெருவுல நடந்து போனாலே இவ 3 பேர் சண்டைக்குள்ள போவாவோ. ஆனா கீதாக்கா இன்னைக்கு திருந்துறதுனால பழச எதையுமே மனசுல வச்சுக்கிடாம இப்ப எல்லாருக்கும் நல்லது பண்ணுதாவோ பத்தியலக்கா. அந்த வரிசையில அந்த லிஸ்ட்ல நம்ம பார்வதி பாட்டியும் வந்துட்டாவோ. இப்பெல்லாம் நம்ம கீதாக்கா யாரு மனசும் சங்கடப்படக்கூடாதுன்னு நினைப்பாவோ பத்தியலக்கா. அதனாலதான் பார்வதி பாட்டி சங்கடப்பட்டு பேசின உடனே இப்படி ஒரு நல்ல முடிவை எடுத்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காவோ. அங்க நிக்கவோ நம்ம கீதாக்கா. நான் எங்கேயும் நிக்கலம்மா, உங்க பின்னாடி தான் உட்கார்ந்திருக்கேன். கீதாக்கா நல்ல இழுத்து அறைங்க. ஆமா, அரைச்சிட்டு தான் இருக்கேன். கீதாக்கா, முதல்ல பருப்பு குழம்புக்கு நைஸா அரைக்கணும், அவியலுக்கு பிறுபிறுன்னு அரைக்கணும், அப்புறம் எரிசி இறக்கி 1-2 அரைக்கணும், அப்புறம் ரசத்துக்கும் அரைக்கணும். லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. லிஸ்ட் போட்டதே நீங்க தானக்கா? ஆமா, நானே தான். பாவிப்பட்ட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டேனா? ஏக்கா, அவியல், பொரியல், கூட்டு, துவரம், எரிசேரி, பாயசம், பப்படம், பருப்பு, சாம்பார், ரசம்னு நம்ம அசத்தி விடலாம்க்கா, அசத்தி. அப்படியே சொல்லுத கீதா. ஆமாக்கா, அதான் நம்ம இருக்கோம்ல. ஏக்கா, கொஞ்சம் நவருங்க, விவரத்தை பார்வதி பாட்டிகிட்ட சொல்லலாம். என்ன கீதாக்கா, அவியல், பொரியல், கூட்டு, துவரம்னு சொன்னதுல ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேளோ? ஆமா, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா வாயை திறந்து அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? ஏக்கா, அடுப்புல ஒலை கொதிச்சுட்டு கிடக்கு. இப்ப நாங்க அரிசியை போட்டுருவோம், அடுத்தது காய்கறி தான் வெட்ட போறோம். நீங்க சீக்கிரமா மசாலா அரைச்சு வைங்கக்கா. அரைக்கம்மா, அரைக்கேன். எல்லாத்துக்கும் தேங்காய் துருவி வச்சிருக்க பாருங்க, வரிசையா ஒவ்வொன்னா அரைச்சு தந்துகிட்டே இருக்கணும். நாங்க இங்க குழம்பு, கூட்டு, பொரியல் செஞ்சுக்கிட்டே இருப்போம். சரியாக்கா? சரியம்மா தாயே. ச்சே, கீதாக்காவுக்கு என்ன நல்ல மனசு. ஆமா, இப்படி உசுப்பேத்தி உடம்ப ரணகளமாக்கிட்டாவோ. சோதனை மேல் சோதனை எங்க பக்கத்துல இருக்குதடா சாமி. என்ன ஆகானு தேங்காவை திருவி வச்சிருக்கா, எல்லாத்தையும் அரைக்கணும் போலியா? பெரிய இவ மாதிரி. பார்வதி பாட்டியா, கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். ஏக்கா, சின்ன பொண்ணு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கக்கா. அப்பதானே நம்ம பார்வதி பாட்டி முகத்துல புன்சிரிப்பா பார்க்க முடியும். சரி கீதா, சொல்லுங்க. நாங்க இருக்கோம். பெரிய இவா கணக்கு சொல்லிவிட்டேன். கடைசில ஐயோ கடவுளே, இன்னைக்கு கரண்ட் கட்டுங்கிற விஷயம் எனக்கு தெரியாம போயிட்டே. இன்னைக்கு பூரா கரண்ட் கட்டுங்கிறதுனாலதான் கடைக்கார அண்ணனே சாப்பாடு ஆர்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு கடையை மூடிட்டு போயிருக்கா.
கீதக்கா உளுந்து வேற ஊற வச்சிருக்கோம். என்ன சொல்லியே சின்ன பொண்ணு, உளுந்து ஊற வச்சிருக்கீங்களா? ஆமா, மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சாயங்காலம் ஒரு 4 மணிக்கான காபி டீ எல்லாம் போடுவோம்ல, அப்போ வடை சுடதுக்கு உளுந்த ஊற வச்சிருக்கேன்க்கா, ஊற வச்சிருக்கோம். உளுந்தையும் நல்ல நைஸ் போல அரைச்சிருங்க. ஒண்ணுமே புரியல உலகத்துல. என்ன சொல்லுவேன், நான் என்னன்னு சொல்லுவேன். ஏடி செல்வி, ஏ செல்வி. ஏம்மா, ஏம்மா என்னாச்சு உனக்கு? ஏம்மா இப்படி கண்ணீர் கமலைமா வந்து நிக்கா? என்னமாச்சு உனக்கு? ஏடி மக்கா, இது கவலையில வந்த கண்ணீர் இல்ல, ஆனந்த கண்ணீர் டி, ஆனந்த கண்ணீர். ஏம்மா என்னமா சொல்லுதா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. என்னன்னு சொல்லுமா. அவ 3 பேருக்கும் நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னே எனக்கு தெரியல டி. என் மனசுல உள்ள பாரமே இறங்கி போச்சு. ஏம்மா, முதல்ல இந்த ஆனந்த கண்ணீரை வடிக்கிறது முதல்ல நிப்பாட்டுமா. எடி மக்கா, நான் என்ன ஆகாலும் சந்தோஷமா இருக்க தெரியுமா? என் மனசுக்கு என்ன நிம்மதியா இருக்கு தெரியுமா டி? அவ 3 பேர் மட்டும் இல்லன்னா இன்னைக்கு நான் என்ன சங்கடப்பட்டு போயிருப்பேன் தெரியுமா? ஏம்மா, ஆளவும் செய்த சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுத, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கம்மா. தயவு செஞ்சு என்னன்னு சொல்ல. எடி மக்கா, சாப்பாட்டை பத்தி தான் மக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கடங்கார பையன் முருகேசே கடைசி நேரத்துல சாப்பாடு செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லி நம்ம கழுத்த அறுத்து விட்டான் பாத்தியாட்டி. நான் என்னன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமாட்டி. கடைசியில நம்ம சின்ன பொண்ணு மரகதம் கீரா 3 பேருமா சேர்ந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு அசத்தி போட்டவட்டி, அசத்தி போட்டாவோ. ஏம்மா, சாப்பாட்டை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியா? நானும் என்னமோ ஏதோட பயந்து போயில நிக்கே. நம்ம என்னத்துக்கிட்டே பயப்படணும்? ஒரே ஒரு போனதான் அந்த முருகேசம் பண்ணுனா, நானும் தெருவுல தலை காட்ட முடியாதோன்னு பயந்துட்டு கிடந்தேன். ஆனா இந்த 3 பேரால இன்னைக்கு தெருவுல தலையை நிமிர்ந்து நடக்கும்படியா ஆயிப்போச்சு பத்தியாட்டி. என் மனசுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாம்மா, உண்மையில அவங்க 3 பேர் மட்டும் இல்லன்னா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்போம் பத்தியா. கொஞ்சமாட்டி கஷ்டப்பட்டிருப்போம். இந்த ஊர் பூரா எல்லாருமே சேர்ந்து மானத்தை வாங்கியிருப்பாளோட்டி. எப்படா எந்த வீட்டுடா பிரச்சனை நடக்கும், நாம போய் வேடிக்கை பார்க்கலாம்ல எல்லாரும் காத்துட்டு கிடந்திருப்பாளுவா. இன்னைக்கு அதுக்கு வேலை இல்லாம போயிட்டு பத்தியா. ஏமா, நம்ம ஊர்னால பரவாயில்லம்மா, எல்லாருமே நமக்கு வந்து உதவி பண்ணிட்டாவோ. ஆனா இந்நேரம் எங்க ஊரா இருந்து வச்சுக்கேன், அக்கம் பக்கத்துல என்ன நடக்கு, யார் வீட்டுல யார் யார் இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்காக அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துகிடுவாவோ. எடி மக்கா, நீ சொல்லதெல்லாம் சரிதான். ஆனா நம்மள சுத்தி இருந்து நமக்கு உதவி பண்ணினவங்க நம்ம சொந்தக்காரவே இல்ல, தெரியுமா உனக்கு? ஆமாம்மா, சொந்தக்காரவே இல்ல. நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை நடக்கும் வெளிய இருந்து வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கலாம்னு தான் காத்துக்கிட்டு இருப்பாவோ. ஆமா மக்கா, நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டவங்க எல்லாம் நம்ம கிட்ட தாயா பிள்ளையா பழகி இப்ப நமக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காவோ பத்தியா. ஆமாம்மா, இந்த உதவியை நம்ம கடைசி வரைக்கும் மறக்கவே கூடாதுமா. ஆமா மக்கா, என் உயிர் போனா கூட நான் அந்த உதவியை மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு கரண்ட் கூட கட்டு, ஆனா இந்த கீதா அம்மிலையும் ஆட்டர்லயும் மசாலாவை அரைச்சி என்ன அளவோல குழம்பு கூட்டுக்கறி எல்லாம் வச்சு விட்டாவ பத்தியா. ஆமாம்மா, நான் கூட நினைச்சு கூட பாக்கலம்மா இவங்க எல்லாரும் இவ்வளவு பெரிய உதவி பண்ணுவாங்கன்னு. பார்வதி பாட்டியா, ஏமா அங்க யாரோ ஒண்ணு கூப்பிடுதாவ பாரு. வாங்க மக்கா. ஐயோ கடவுளே, ஒரே நாள்ல எனக்கு இவ்வளவு புகழ்ச்சியா? தாங்க முடியலையே, என்னால தாங்க முடியலையே. விட்டா எல்லாரும் நம்ம கிட்ட வந்து ஆட்டோகிராஃபே வாங்கிட்டு போயிருப்போம் உங்களுக்கு. என்ன பாராட்டு, என்ன பாராட்டு. எம்மா, என்ன பாராட்டு, என்ன பாராட்டு. எம்மா, யாரம்மா உன்னை இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? தூர பங்கடி. இவன் என்னமா நீ என்ன வேலைமா பார்த்து வச்சிருக்கா? எடி, நான் நல்ல சந்தோஷமான மைண்டோட இருக்கேன், பேசாம போயிருங்க. இவன் ஏமா இப்படி பண்ணுன? ஐயோ ஐயா, போமாங்க. நாங்க எவ்வளவு ஆசையா மறுவீடு சாப்பாடு சாப்பிடலாம்னு போனோம் தெரியுமா? அங்க போய் பார்த்தா அங்கேயும் சமையல் தான். எடி, நானே பாராட்டு மழையில நனைஞ்சிட்டு வந்தாலும் இவ்வளவு சந்தோஷமா படுத்து கிடக்கேன், பேசாம போயிருங்க. இவன் ஏமா இப்படி எல்லாம் பண்ணுனா? உன்னை யாரு நாங்க போய் சமைக்க சொன்னது? எடி, ஏமட்டி இப்படி வெடிச்சிட்டு கிடக்கிய? எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி நீங்க பாட்டுக்கு போயிருங்க பாத்துருங்க. இன்னைக்கு மறுவீடுக்கு சாப்பிட வந்தவங்க எல்லாம் ஆஹா ஓவோன்னு எப்படி எல்லாம் பாராட்டிட்டு போனாவோ தெரியுமாடி? ஆமா, பாராட்டிட்டு போனாவோ. எடி, நான் பொய்ய பேச மாட்டேன், உனக்கு தெரியும்ல. இவன் ஏன் அந்த வேலையெல்லாம் பார்த்தேன், நாங்க எவ்வளவு ஆசையா சாப்பிட போனோம் தெரியுமா? எடி, நீங்க 2 பேரும் இப்படி எல்லாம் பேசுதேல, இன்னைக்கு நம்ம தெருவுல போய் பாருட்டி. ஏன் நம்ம ஊர்ல போய் எல்லா தெருவுலயும் போய் பாருட்டி. தெரு முழுக்க ஊர் முழுக்க எங்க பேச்சதான் இருக்கும். மரகதம், சின்ன பொண்ணு, கீதாணி எல்லாருமா சேர்ந்து சாப்பாடு செஞ்சு அசத்தி போட்டவா அசத்தின்னு எவ்வளவு பாராட்டிட்டு போனவோ தெரியுமாட்டி? இப்பமா தெருல போய் இருந்து பாரு, எல்லாரும் எங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாவோ. ஆனா நீங்க என்னடான்னா போங்கட்டி தூர, எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி. சாம்பார்
கூட்டு, அவியல், பொரியல், துவரம், அப்புறம் பச்சடி, ரசம்னு எல்லாரும் என்ன ருசியா சாப்பிட்டாவோ தெரியுமாட்டி? வந்துட்டாளுவா அப்படியே சும்மா எந்த நேரமும் குத்தம் குறையலன்னு சொல்லதுக்கு. காணாத குறைக்கு சாப்பாடெல்லாம் நல்ல டேஸ்டா இருக்குன்னு கறி கூட்டெல்லாம் எல்லாரும் எடுத்துட்டு போனவோ தெரியுமாட்டி வீட்டுக்கு? ஆமா, அப்படியாவது காலி ஆகாதான்னு நினைச்சுதான் எல்லாரும் எடுத்துட்டு போயிருப்பாவோ. ஆமா, அப்படிதான். எடி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நல்ல சந்தோஷமான மைண்டோட இருக்கேன். பேசாம போயிருங்க, இல்லன்னு வச்சுக்க இப்ப அடுப்பாங்கறதுல இருந்து துவாசகரண்டி, அண்டா குண்டா எல்லாம் பறந்துங்க வரும் சொல்லிவிட்டாமா. ஏம்மா, உன் சமையல் எல்லாம் பாராட்டுனவங்க இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுருக்காவோ. நாங்க தினமும் அதே சாப்பாடு தானமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் மாத்தி சாப்பிடணும்னு ஆசை இருக்காதாமா? ஓஹோ, என் கைப்பக்குவ சாப்பாடு உங்களுக்கு வெறுத்து போயிட்டு அப்படிதானே? ஆமாம்மா, தினமும் நீ செய்த சாப்பாடு தானமா நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மறுபடி வீட்லயும் உன் சமையல் தான். அங்கேயாவது வேற ருசியா சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சுதான் போனோம். ஓஹோ, அப்படியா? சரிட்டி மக்களே, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுதியா? இப்ப மறு வீட்டுக்கு போனேன்ல பார்வதி பாட்டி வீடு, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல நம்ம சொர்ண பாட்டி இருக்காவோ. நீங்க ரெண்டு பேரும் இப்ப நேரா சொர்ண பாட்டி வீட்டுக்கு போவியாளா? சொர்ண பாட்டி 2-3 நாளைக்கு முன்னாடியே உள்ள பழைய கஞ்சியா ஒரு பானை நிறைய வச்சிருக்காவலாம் டி. ஏமா, என்னமா சொல்லுதா? ஆமா மக்கா, நான் சொன்னதை கேளுங்க. சொர்ண பாட்டிக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே 4-5 நாள் ஆன பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவும் வச்சிருப்பாவோ. நல்லா ருசியா குடிச்சுக்கிட்டு வாங்க. என்ன போவாங்க போவாங்கடி. அதே சாம்பார், அதே அவியல், அதே பொரியல். ஐயோ, இது தெருவுல இறங்கி நடக்க முடியாத ஒரே பாராட்டு மழையெல்லாம் இருக்கும். மரகதம், பாராட்டு மழையில் நனைய தயாரா? ஆமா பாட்டியா, சாப்பிட்டுட்டோம். அப்படியே மக்கா, சரி சரி. பார்வதி பாட்டியா, முருகேசனுக்கு நீங்க நன்றி தான் சொல்லணும். என்ன சங்கரி, அந்த கேடுகட்ட பயலுக்கு போய் நன்றி சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா? ஏ, கோவப்படாதீங்க. கோவப்படாம என்ன மக்கா செய்ய? திடுதிப்புல அப்படி சொல்லிவிட்டான். மரகதம், சின்ன பொண்ணு, கீதா எல்லாருமா சேர்ந்து என் மானத்தை காப்பாத்தி விட்டாவோ. ஏ பாட்டியா, நான் எதுக்கு கோவப்படாதீங்கன்னு சொன்னோம்னா, மரகதக்கா சமையல் இன்னைக்கு டாப் டக்கரு. முருகேசன் செஞ்சு கொண்டு வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு ருசியா இருந்திருக்காது பாட்டியா. ஆமா பாட்டியோ, ஒரு உண்மையை சொல்லட்டா? என்ன மக்கா, என்னன்னு சொல்லு. பாட்டியோ, நாங்க ரெண்டு பேரும் பக்கத்து தெரு பாத்தியலா? ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன், மரகதக்கா நல்ல சமைப்பாவோ, கைப்பக்குவம் நல்ல ருசியா இருக்கும் அப்படி இப்படின்னு. நானும் ஒரு நாளாவது சாப்பிட்டு பார்க்கணுமேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பக்கத்து தெருல இருந்து இங்க வந்து குழம்பு தாங்க கூட்டு தாங்கன்னு கேட்டா அசிங்கமெல்லாம் இருக்கும். எல்லாரும் நம்மள கேவலமெல்லாம் நினைப்பாவோ. அதுக்காண்டியே நான் எவ்வளவு நாளா மரகதக்கா சாப்பாடை சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் தெரியுமா? அந்த வாய்ப்பு எங்களுக்கு இன்னைக்கு தானே கிடைச்சிருக்கு. ஆமா பாட்டியோ, முருகேசன் சாப்பாடு செஞ்சு தர மாட்டேன்னு சொன்னனாலதான் இன்னைக்கு மரகதக்கா சமையல் பண்ணிருக்காவோ. அதுக்குதான் சொன்னேன், முருகேசனுக்கு நீங்க நன்றி சொல்லுங்கன்னு. அப்படி சொல்லுதியா மக்கா? ஆமா பாட்டியோ, இன்னைக்கு முருகேசனாலதானே நாங்க மரகதக்கா சாப்பாடை சாப்பிட்டு இருக்கோம். அப்ப நாங்க எல்லாருமா சேர்ந்து அந்த அண்ணனுக்கு நன்றி தானே சொல்லணும். ஏக்கா, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். ஆனா கடைசி நேரத்துல கழுத்து அறுத்து போட்டோம்ல, அந்த அண்ணன் நேற்றுக்கே சொல்லிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேற ஏதாவது கடையில விசாரிச்சாவது பாத்துருக்கலாம். இல்லன்னா நாரையில கூட நம்ம போன் பண்ணி ஆர்டர் பண்ணிருக்கலாம் சாப்பாட்டை. இப்படி கடைசி நேரத்துல வந்து சொன்னதுனாலதான் எங்க அம்மா அந்த அண்ணன் மேல கோவப்பட்டாவோ. இன்னும் அவனை நேர்ல பாக்கலமாக்கா. நேர்ல பார்த்தோம்னா எல்லாருக்கும் நல்ல கேள்வியை கேட்டுப்படுவோம்ல. அவன் கடையில பச்சி போண்டா வடைன்னு நம்ம தினமும் வாங்கதானே செய்யறோம். நம்ம என்ன அடுத்தாளா? அந்த வேலை சின்ன பொண்ணு மரகதம் கீதெல்லாம் இருந்ததுனால நான் தப்பிச்சேன். இல்லன்னா தெருல இருக்கப்பட்டா எல்லாரும் என்ன பத்தி என்ன பேசியிருப்பாவோ. என்ன பேசியிருப்பாவளாவா? ஏ பாட்டி, உங்களுக்கு தெரியாதுல்ல? என்ன விஷயம் அக்கா? இருங்க சொல்றேன் கேளுங்க. காலையில மாப்பிள்ளையும் பொண்ணு வந்த உடனே நாங்க வந்து பார்க்க வந்தோம் பாத்தியா? ஆமா, போட்டோலாம் எடுக்கலாம் அக்கா. ஆமா பாட்டியா, போட்டோலாம் எடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு போனோம்ல, அப்போ நாங்கட்டியடா நல்ல சீவி சிங்கரிச்சி போனியல சில்லாட்டையடா. என்னையா ஏசிட்டு போனியா? ஆப்பு வச்சாவளா உங்களுக்கு? ஆப்பு என்ன லட்சுமி சங்கரி மறுபடி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியடா? ஆமா, போயிட்டு வரோம். உங்களுக்கு என்ன? ஆமா அம்மா, எனக்கு என்ன? ஆமா, மொய் கவர்லாம் கொடுத்துட்டியடா? மத்தியானம் சாப்பிட போவோம்ல, அப்ப கொடுக்கணும். என்னடி சொன்ன சங்கரி, மத்தியானம் சாப்பிட போவியடா? முருகேசே கரையை சாத்திவிட்டு நாரையலுக்கு அவன் மகா வீட்டுக்குள்ள போயிருக்கானா? முருகேசனே ஊருக்கு போனா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு என்னவா? ஏடி, உங்களுக்கு தெரியாதா? பார்வதி மறுவீடு சாப்பாடு முருகேசன் கடையில தான் சொல்லிருந்தா. தெரியுமா உங்களுக்கு? இப்ப அவன் தான் கடையை சாத்திவிட்டு போயிட்டானே. உங்களுக்கு மறுவீடு சாப்பாடுலாம் இல்ல. போங்க, வீட்ல போய் நேத்துக்கு பழைய கஞ்சி வச்சிருப்பேன்ல, அத குடிச்சு போட்டு வீட்ல இருங்க. என் வயித்தறிச்சல கொட்டிட்டு போனே இல்லாட்டி இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சு போச்சு? இங்க பாருங்க பாட்டியா, தேவையில்லாதத பேசாதீங்க. உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஆமாடி, என் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். போங்க போங்க, பழைய கஞ்சி ரொம்ப புளிச்சிர போகுது. இந்த கிழவி இப்படிதான்க்கா. வா நம்ம பாட்டுக்கு போவோம். இந்த கிழவிட்ட நமக்கு என்ன பேச்சு? ஏடியா, வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் சாப்பிடுற நேரத்துக்கு வரலாம்னு தானே போறீங்க. வந்தறாதேடி, இங்க உங்களுக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. வயசான
வயசான பொம்பளை பேசுற மாதிரியே பேசுதாவோ? என்ன பொறாம பிடிச்சு தெரியுதாவோ அம்மா? நம்ம பேசின பேச்ச கேட்டு அசிங்கப்பட்டுல போறாளுவா? போங்கட்டியோ போங்க. நீங்க எல்லாரும் இப்படியே வருவீங்கன்னு நான் இவ்வளவு நேரமா இங்க படுப்படையிலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். என்ன கூப்பிடாத வீட்ல நீங்க எல்லாரும் உட்கார்ந்து தலவாழை இலைய விரிச்சு விருந்து சாப்பாடு சாப்பிடலாம்னா பாத்தியா? முருகேசா, நீ இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த ஊர் பக்கம் வந்துடாத. எப்படி சொல்லிருக்கா பாரு அந்த சுவர்ணா. அவள வாரியில கொண்டு அடிக்காங்க. திமிரு பாட்டியோ, உடம்பெல்லாம் திமிரு. இப்பதான் மூஞ்சில கரிய பூசின மாதிரி விருந்து சாப்பாடு நல்ல அமோகமா இருந்துச்சு. இப்ப மூஞ்ச கொண்டு எங்கன வச்சுக்கிடுவா அவளாம்? அவ எங்கனையும் மூஞ்ச வச்சுட்டு போறா. இன்னைக்கு விடட்டும், நாளைக்கு ஆவட்டும், அவளுக்கு இருக்கு வேக்காடு. திமிரு பிடிச்சவா அடங்க மாட்டேக்காளா அடங்க. நானும் போன வாரம் என்கிட்ட ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்தா. அந்தால வாரியில எடுத்து 4 சாத்து கொடுத்தேன். அந்தால அடங்கி இருப்பான்னு பார்த்தா திமிரு பிடிச்சவா. சொர்ண கிளவியெல்லாம் என்னைக்குதான் அடங்க போறா? நான் அந்தால அவங்க மருமக சுதாக்காவுக்கு ஃபோன் பண்ணி விட்டோம்ல. ஏக்கா, உங்க மாமியார் பேச்சு இதெல்லாம் சரியில்லை, நடு தெருல உட்காந்துக்கிட்டு அங்க இங்கேயுமா சண்டை இழுத்து விட்டுட்டு இருக்காவோ. நீங்க எல்லாம் இல்லைன்னா அந்த அண்ணனா வந்துங்க என்ன ஏது பிரச்சனைன்னு வந்து கேட்க வரலைன்னா அப்புறம் உங்க மாமியார் இந்த தெருவில் உள்ள எல்லாருக்கிட்டையும் வாரியலட்டி தான் வாங்குவாவோ. உடனே நீங்களும் அந்த அண்ணனை கிளம்பி வாங்கினாங்க சொல்லியிருக்கேன். அப்படியே மக்கா, அப்ப சுதா வருவாள்ல? ஆமா பாட்டியோ, சுதாக்காவும் வருவா, அந்த அண்ணனும் வருவாவோ. வரட்டு வந்ததுக்கு அப்புறமா அது இந்த சுவர்ணா அடங்குறாளான்னு பாப்போம். அடங்கது என்ன, 2 பேருமா சேர்ந்து கிளவிய அடக்கி விடுவாவோ. திமிரு பிடிச்சவா நடு தெருல உட்கார்ந்துகிட்டு அக்கம் பக்கத்துல என்னடா பிரச்சனை நடக்காது, நம்ம அதுல தலையிட்டு பேசுவோம்ல காத்துட்டு கிடக்கா. சரி மக்கா, அவளை பத்தி பேசி நம்ம என்னத்துக்கு வீணா டென்ஷன் ஆகணும்? அதுவும் சரிதான். பாட்டியா, செல்வியக்கா, நீங்க சாப்பிடலையா? சாப்பிடுறேன் மக்கா. நம்ம தெருக்காரங்க எல்லாரும் சாப்பிட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம். அம்மா, நீங்க 2 பேரும் குழம்பு கூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டே மக்கா? இல்ல பாட்டியோ, அதான் நாங்க 2 பேரும் சாப்பிட்டோம்ல. பள்ளியிடத்துக்கு போயிருக்க மக்கமாரெல்லாம் வருவாங்கல்ல மக்கா? சாயங்காலம் வந்த உடனே வீட்டுக்கு வர சொல்லுது, பிள்ளைகள் இங்கேயே சாப்பிட்டு போட்டோம். சரி பாட்டியோ, நாங்களும் அதுதான் நினைச்சிருந்தோம். அம்மா, உங்க 2 பேரும் புருஷமாரும் வரலையா? ஏ பாட்டி, எங்க சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு நிச்சாமல வீட்டுக்கு பாத்துக்கோங்க. எங்க வீட்டுக்காரர் அங்கதான் போயிருக்காரு. நானும் அந்த அக்காவும் தான் நிச்சாம்பளத்துக்கு போற மாதிரி இருந்துச்சு பாட்டியா. ஆனா நம்ம மலர் கல்யாணத்துக்கே நாங்க வரல பத்தியலா. அதுக்கப்புறம் உள்ளூர்ல இருந்துகிட்டு ஒரு மறுவீடுக்காவது நம்ம வராம இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல. அதனாலதான் அந்த அண்ணனையும் எங்க வீட்டுக்காரரையும் அங்க நிச்சாம்பளை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நாங்க 2 பேரும் இங்க வந்த பாத்துடுங்க. அப்படியே மக்கா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் செல்வியக்கா, நாங்க மொய் கவர நம்ம மலர்கிட்ட கொடுத்துருக்கோம். என்ன? சரிங்கக்கா, உங்ககிட்ட தான் கொண்டு வந்து தரலாம்னு இருந்தேன். ஆனா மலருக்கு தான் இப்ப கல்யாணம் ஆயிட்டுல, பிள்ளைக்கு நல்ல பொறுப்பு வரணும்ல. மொய் கவரை நாங்க பிள்ளைகிட்ட கொடுத்தாதானே நாங்க யாரு எவரு நம்ம மறுபடிக்கலாம் வந்திருக்கோம், நமக்கு மொய் கவர்லாம் தந்திருக்காவோ, நாளைக்கு அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்ம போகணும், மொய் கவர்லாம் கொடுக்கணும்னு பிள்ளைக்கு தெரியும்ல. ஆமா ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான்க்கா. நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா இப்ப கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, பிள்ளைக்கும் பொறுப்பு வரண்டமா. அங்க மாமியார் வீட்டுல போய் நம்மளும் நல்ல பொறுப்பா நடந்துக்கிடணும், ஊர்ல இருக்கப்பட்ட நம்ம சொந்தக்காரவி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணுங்கிற ஒரு பொறுப்பு வரும்ல. இப்ப மறுவீடு முடிஞ்சு செல்வி எப்படி 2-3 நாள்ல உங்க வீட்டுக்கு கிளம்பிடுவீல்ல? ஆமாக்கா, இன்னொரு 2-3 நாள் கழிச்சு தான் கிளம்பணும். நீ ஊருக்கு கிளம்பிடுவ, அப்ப உள்ளூர்ல இருக்கப்பட்ட உன் மவளுக்கு தானே நாங்க யாரு எவ்வளவு மொய் பணம் கொடுத்துருக்கோம்னு தெரியணும். நீங்க சொல்லதெல்லாம் சரிதான்க்கா. சரி மக்கா, ஏன் நின்னுகிட்டே இருக்கியா? உட்காருங்க. இல்ல பாட்டியா, நாங்க கிளம்புதோம். வயிறு நிறைய மனசு திருப்தியா நல்ல ருசியோட சாப்பிட்ட திருப்தியோட தான் வீட்டுக்கு போறோம். ஏன் மக்கா, உட்காருங்க, வீட்டுக்கு போலாம். நான் போய் கொஞ்சம் சர்பத்து போட்டு கொண்டுட்டு வரேன். இல்ல பாட்டியா, நாங்க கிளம்புதோம் வீட்டுக்கு. அட சொன்னக்கி ஆடுங்க மக்கா, உட்காருங்க. பிள்ளைகளும் பள்ளியோட காலேஜுக்கு தானே போயிருக்காவோ, எல்லாரும் சாயங்காலம் 4 மணிக்கு மேல தானே வருவாவோ. வீட்டுல போய் என்ன பண்ண போறியா? அது இல்லாம நிறைய சாப்பிட்டுட்டேன்னு வேற சொல்லுவியா, அப்ப கொஞ்சம் சீரணமா வேண்டாமா? கொஞ்சம் உட்காருங்க, நான் போய் சர்பத்து போட்டு கொண்டுட்டு வரேன். போறோம்னு சொன்னாலும் விட மாட்டியா? சரி பாட்டியா, ஆளுக்கு ஒரு 1/2 கப்பு சர்பத்து கொண்டாங்க. சரி மக்கா, உட்காருங்க. காத்தியாட்டி, இந்த பக்கத்து வீட்டு கேனச்சி என்னமெல்லாம் சொல்லியிருக்காங்க. எம்மா, அது இந்த சுவர்ண கலவியை பத்தி தெரிஞ்சது தானே? நல்ல வேலை மக்கா, சின்ன பொண்ணு மரகதம் நமக்கு ஈரான் எல்லாருமே சேர்ந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்து கொடுத்து நம்ம மானத்தை காப்பாத்திட்டாளுவோ. இல்லன்னு வச்சுக்கிய, இந்த சுவர்ண கிழவியை நடு தெருல நின்னுகிட்டு தம்பட்ட அடிச்சிருப்பா. நம்ம பக்கத்து தெரு கணேசா இருக்காம்லாட்டி, அவன் மவனுக்கு இப்படிதான் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு 500 பத்திரிகை அடிச்சு என்னமோ ஊர் முழுக்க பெருமையா கொடுக்க மாதிரி நாரேலு, திருநெல்வேலி, வள்ளியூர்னு சொந்தக்காரவிய தெரிஞ்சவங்கன்னு எல்லாத்துக்கும் பத்திரிகை கொடுத்தா பாத்துக்க. 500 பத்திரிகை கொடுத்தவே 200 பேருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டா பாத்துக்க. வந்தவ போனவளுக்கெல்லாம் பாதி பேருக்கு சாப்பாடு இல்லாமலாம் போனாலுவா. என்னன்னு யாசிட்டு போனாலுவா தெரியுமா? நேத்து வரைக்கும் நம்ம தெருல பூ வித்துட்டு போனவன் சொல்லிட்டு நமக்கு போறான், அன்னைக்கு கணேசே சாப்பாடு போடாம தானே எல்லாத்தையும் அனுப்புனா அப்படி இப்படின்னு. இன்னைக்கு இந்த முருகேசன் பையன் செஞ்ச வேலைக்கு நம்மளையும் தெருல எல்லாரும் அப்படி நமக்கா பேசியிருப்பாளுவா. ஏம்மா, இப்ப அதெல்லாம் ஒண்ணு நடக்கலாமா? பேசாம அமைதியா இரு, டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆகுதுல மக்கா, இந்த முருகேசன் பையன் வரட்டு, நாளைக்கெல்லாம் இருக்கு அவனுக்கு. ஏம்மா, அந்த அக்கா 2 பேரும் பாத்துக்கிட்டு நிக்காவுமா, சீக்கிரமா போய் சர்பத்தை போட்டு கொண்டு கொடுப்போம். ஆமா, அந்த பையனை பத்தி பேசினா எனக்கு டென்ஷன் ஆகி தலைதான் வலிக்கு. வாமக்கா போவோம்.
பார்வதி பாட்டி எப்படியோ பேத்தி கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி மறுபடியும் சமாளிச்சுட்டாவல. ஆமா லட்சுமி, நானும் அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாத்துக்க. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான், ஆனாலும் பரவாயில்ல. கமலாவுக்கு மவன் கை நிறைய சம்பளம் வாங்குதான் வெளிநாட்டுல. அந்த பையலுக்கு பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவல. யார் யாருக்கு எங்கெங்க வாழணும்னு கடவுள் எழுதி வச்சிருப்பாம்ல. ஏக்கா ஒரே நாள்ல நம்ம 3 பேரும் ஓஹோன்னு ஆயிட்டோம் பத்தியலா. நம்ம தெரு, பக்கத்து தெரு, கீழே தெரு, தெற்கு தெருவடி எல்லா தெருவுலையும் நம்மளை பத்தி தான்க்கா பேச்சு. நீ சொல்றதெல்லாம் கேட்க சந்தோஷமா தான் இருக்கு சின்ன பொண்ணு. ஆமாக்கா, சந்தோஷத்துலயும் சந்தோஷமாலாம் இருக்கு. நம்ம சமையல் பண்ணினதுனால பார்வதி பாட்டி தான் நம்மள புகழ்வோன்னு பார்த்தா ஊரே புகழ்ந்துகிட்டு இருக்காவல. விட்டா ஊரே கூடி நமக்கு பாராட்டு விழாவே நடத்திடுவோம் போலுக்குக்கா. அப்படியே செஃப் பட்டத்தையும் நமக்கு வழங்கிடுவோம் போலுக்க. பக்கத்து தெருல இருந்து யாரோ சொன்னாவலாம், இனி முருகேசன் கடை அப்படி இப்படி எந்த கடையிலயும் சாப்பாட்டுக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்காண்டா, இவங்க 3 பேர்கிட்டயுமே கல்யாணம் ஆர்டர் கொடுத்தா நல்ல ருசியா சாப்பாடு செஞ்சு தருவோம்னு புகழ்ந்து பேசினாவலாம்க்கா. பேசிட்டு என்னக்கா நீங்க எவ்வளவு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், முகத்துல சிரிப்பையே காணல. சின்ன பொண்ணு. ஏக்கா முருகேசன் கடையை சத்திட்டு போனாலும் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருந்து பத்தியலாக்கா. ஆமா ஆமா. ஆனா என்ன ஒண்ணு, கரண்ட் மட்டும் போகாம இருந்திருக்கலாம். ஆனாலும் கரண்ட் போனது ஒரு நல்லதுக்கு தான்க்கா. கரண்ட் போனதுனால தானே நீங்க தேங்காய் மசாலா எல்லாத்தையும் அம்மியில வச்சு அரைச்சிட்டிய. அம்மியில அரைச்சி குழம்பு கூட்டு பொரியல் வச்சதுனால தானக்கா அவ்வளவு டேஸ்ட். இங்க பாரு சின்ன பொண்ணு, இந்த பேச்சை இத்தோட நிப்பாட்டிக்க. நானே எங்க அம்மியில மசாலாலாம் அரைச்சி குறுக்க வளைஞ்சுவே உட்கார்ந்துருக்கேன். நீ என்னடா சும்மா அதை பத்தியே பேசிட்டு இருக்கா? எக்கா உங்களை பத்தி பெருமையா தானக்கா சொன்னேன். ஏம்மா பெருமையோ எருமையோ, இந்த பேச்சை இத்தோட நிப்பாட்டுமா. நானே வாயை விட்டு நானே மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன? ஏக்கா அப்படி எல்லாம் சொல்லாதேக்கா. நீங்க மசாலா அரைச்சு தந்ததுனால தானக்கா இன்னைக்கு சாப்பாடு நல்ல ருசியா இருந்துச்சு. கரண்ட் இருந்தா மிக்ஸி கிரைண்டர்ல போட்டு தேங்காவை அரைச்சிருப்போம். கரண்ட் இல்லாதனால தானே. சின்ன பொண்ணு, நான் அழுகைய மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கேன், வெளியே காட்ட வச்சிராத. 50 தேங்காவை திருவிட்டு அரைக்கி வச்சிட்டேல. ஐயா, அந்த குறுக்கு எப்பதான் நிமிருமோ? ஏக்கா அதான் சொன்னோம்ல, சாயங்காலம் உளுந்த வடை அரைக்கிறதுக்கு உளுந்த ஊற வச்சிருக்கேன்னு. பேசாம போயிரு சின்ன பொண்ணு. எனக்கு வடையும் வேண்டாம், ஒரு ஆடையும் வேண்டாம். ஏக்கா அப்படி எல்லாம் சொல்லாதேக்கா. இப்போ குழம்பு கூட்டு பொரியல் அவியல்லாம் வைக்கிறதுக்கு கைப்பக்குவம் நம்ம மரகதக்கானா, மசாலா அரைக்க கைப்பக்குவம் உங்களுக்கு தானக்கா இருக்கு. பாரு சின்ன பொண்ணு, இந்த பேச்சை இத்தோட நிப்பாட்டிக்க. இதுக்கு மேல அத பத்தி பேசாத. மர்மோளே மர்மோளே மர்மோளே. ஏக்கா ஏக்கா உங்க மாமியாரு. மாமியாரது சாமியாரது பேசாம இரு சின்ன பொண்ணு. நானே குறுக்கு வழியில துடிச்சிட்டு கிடக்கேன். மர்மோளே மர்மோளே. சின்ன பொண்ணு, எங்க மர்மவா? இங்க இருக்காவோ. கொஞ்சம் தள்ளு, நான் என் மர்மவிட வந்து பேசுறேன். மர்மோளே. ஆஹா, என்ன திடீர்னு கீதாக்காவுக்கு மாமியார் கண்ணீரை வடிக்காவோ? ஒருவேளை ஊர் பூரா எங்க எல்லாரையும் பாராட்டுதாவல்ல, அதுல ஆனந்த கண்ணீரை வடிக்காவளோ? என்னதே மர்மோளே, கொஞ்ச நேரம் அசந்து படுத்து தூங்கிட்டு இருந்தனா, அந்த நேரம் ஒரு கனவு வந்து மர்மோளே, ஒரு கனவு வந்துச்சு. கனவா? என்னதே சொல்லுதியே? ஒருவேளை நம்ம கீதாக்காவுக்கு யாராவது அவார்டு கொடுக்க மாதிரி மாமியார் கனவு கண்டிருப்பாவளோ? அப்படியே தான் இருக்கும். அதுக்குதான் ஆனந்த கண்ணீரை வடிக்காவோன்னு நினைக்கேன். மர்மோளே மர்மோளே, இந்த ஆடி அமாவாசைக்கு உங்க மாமனாருக்கு நம்ம சாப்பாடு வச்சு கும்பிடல. அதனால என் கனவுல வந்து எனக்கு சாப்பாடு வச்சு கும்பிடு, எனக்கு சாப்பாடு வச்சு கும்பிடுன்னு கதறுதாரு மர்மோளே. கதறி கதறி அழுதாரு. சரி, அதுக்கு இப்ப என்ன? உங்க மாப்பிளைக்கு சோத்த வச்சு கும்பிடுங்க. கும்பிடலாம், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா என்னத்தே ஆடான்னு இழுத்துட்டு இருக்கிய? உங்களுக்கு வச்சு கும்பிடணுமா? சொல்லுங்க தே சொல்லுங்க. உங்க 2 பேர் போட்டாவையும் ஜோடியா வச்சு இந்த சோத்த வச்சு கும்பிடுதே. மர்மோளே, உன் மாமனார் என்ன சொன்னாருன்னா, அடுத்த தலைமுறை நீங்க தானே, அதனால நீதான் அவருக்கு சோத்த பொங்கி வச்சு கும்பிடணுமா. அதுலயும் முக்கியமா கூட்டு அவியல் பொரியல் குழம்புக்கெல்லாம் மசாலா நீதான் அரைச்சு வைக்கணுமா. ஐயோ ஐயோ, என்ன சொல்லுதியே தே? ஆமா மர்மோளே, இப்ப நீதான் நல்லபடியா திருந்தி நல்ல மர்மோளா மாறிட்டேல. அதனால நீதான் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சு கும்பிடணுமா. அதுலயும் முக்கியமா மறந்துடாதே, தேங்காய் மசாலா எல்லாம் நீதான் அம்மியில வச்சு அரைச்சு குழம்பு கூட்டெல்லாம் வைக்கணுமா. கீதாக்காவோட பெருமை சொர்க்கலோகம் வரைக்கும் போயிருக்க. மர்மோளே மர்மோளே, எங்க போற? கீதாக்கா, கீதாக்கா. நானே குறுக்கு வழியில செத்து சுண்ணாம்பாய் போய் கிடக்கேன். இந்த மனுஷன் கடவுள வந்து சொன்னாராம்ல, மசாலாலாம் அரைச்சு எடுத்து குழம்பு அதுவும் நான் வச்சு கொடுக்கணுமாம்ல. போங்கடியாளா, இனிமேல் இந்த தேச பக்கம் வரமாட்டோம்ல. மாமனாரா மாமனாரு ஏற்கனவே ஏங்கவே நாரி போய் கிடக்கு. மர்மோளே
என் மருமவ எங்கேயோ போயிட்டாளே. இனிமே அந்த மனுஷனுக்கு எப்படி சோத்த பங்கி வச்சு கும்பிடுவே? மனுஷன் ஆவியா அலைவாரா வீட்டை சுத்தி. ஏக்கா பிள்ளைகளுவோ சாயங்காலங்க சாப்பிட வந்துருங்க. நம்ம கொஞ்சம் போல பாயாசம் மட்டும் எடுத்துட்டு போவோமா? சரி லட்சுமி, நானும் அதை தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு சின்ன டம்ளர் போல பாயசம் எடுத்துட்டு போவோம். நல்லா இருக்கு பத்தியா, நல்லா ருசியா இருக்குல்ல. நம்ம கொண்டு போகும்போது இந்த சொர்ண கிழவி கண்ணில் மட்டும் பற்றப்படாது. இல்லைன்னு வச்சுக்க அதையும் ஏசி தீத்து போடுவா வயிறு எரிஞ்ச பொம்பளை. ஆமா ஆமா, சரியான ஆளுதாவா. நம்ம பார்வதி பாட்டிக்கு இனி கொண்டாட்டம் தான். பேரன் சம்பாத்தியத்துல இனி வீட்டை இடிச்சு போட்டு நல்ல பெரிய மாடி வீடா கட்டிடுவோம் புளுக்க. என்ன சொல்லுத லட்சுமி? ஆமாக்கா, இவ்வளவு நாளா வருமானம் இல்லாம இருந்தது. இப்பதான் பேத்திக்கு நல்ல வெளிநாட்டுக்கார மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காவல்ல. இனி வருமானம் எல்லாம் இங்கதான் வரும். அப்பா என்ன பண்ணுவாவோ, பார்வதி பாட்டி வீட்டை இடிச்சு போட்டு நல்ல அளவோல மாடி வீட்டை தான் கட்டுவாவோ. வேணும்னா பாருங்களா, கமலாக்கா வீடு கட்டதுக்கு முன்னாடி பார்வதி பாட்டி நல்ல அடுக்குமாடி வீடா கட்டிடுவோ பாருங்க. ஆமா, அதுவும் சரிதான். ஆமா, சுபாஷ் பை அந்த பிள்ளைய வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போவானா என்னன்னு தெரியலையே. ஏக்கா பேச்சு நிறுத்த, அந்த மலர் பிள்ளை வருது. ஆமா லட்சுமி, பார்வதி பாட்டி நல்ல விமர்சையா பேத்தி மறுபடியும் கழிச்சுட்டா பத்தியா? ஆமாக்கா. ஏத்தி நின்னுகிட்டே இருக்கீங்க, உட்காருங்க. உட்காருங்க மக்கா. அம்மா நீ சாப்பிட்டியா? ஆமா தே, நான் சாப்பிட்டேன். உட்காருங்க தே. உட்காருதம்மாக்கா. இருங்க தே, இப்ப வரேன். சரி மக்கா. லட்சுமி, நம்ம பேசிட்டு இருந்ததை மலர் பிள்ளை கேட்டிருக்குமோ? இல்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் கேட்டிருக்காது. மெதுவாக தானே நம்ம பேசணும். அதான் அந்த பிள்ளை வரும்போதே வாங்கிட்டு சொல்லிட்டோம்ல, அந்த பிள்ளை வரா பேச்ச நிப்பாட்டுன்னு. ஆமா ஆமா, அப்ப நம்ம பேசின எதையும் கேட்டிருக்காது பத்தியா? ஆமாக்கா, எதையும் கேட்டிருக்க மாட்டா. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என் பேத்திக்கு எப்படிதான் நகை நட்டெல்லாம் போட்டு எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோன்னு எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாவோ பார்வதி பாட்டி. ஆனா இப்போ என்ன சந்தோஷமா இருக்காவோ பத்தியா? ஆமா, நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கப்பட்ட வெளிநாட்டு மாப்பிள்ளையா கிடைச்சிருக்கு பேத்திக்கு. அப்போ சந்தோஷமா தானே இருப்பாவோ? ஏமா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவம்மா, நீயே வச்சிக்கம்மா. லட்சுமி, மவகாரி எதையோ வச்சிக்கமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காள. ஆமாக்கா, என்னன்னு தெரியலையே, வா பாப்போம். ஏமா சொல்லத கேளுமா, இது உனக்காக தான் கொண்டுட்டு வந்தேன், நீயே வச்சிக்க. எம்மா, இங்க என்ன நடக்கு?